வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருகரை பத்தி தான் பார்க்க போறோம். முருகருக்கு நீங்க அறுபடை வீடு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அறுபடை வீடுல முதற்படை, அதாவது அந்த முதல் கோவில் எதுன்னு கேட்டபோது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்துல இப்ப ஏற்கனவே பல சர்ச்சைகள் உருவாயிருக்கு. கார்த்திகை டைம்ல தீபம் மேலே ஏத்துங்க, கீழே ஏத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம அந்த கோவில் உள்ள கொஞ்சம் போய் பார்த்தோன்னா அந்த கோவிலோட முருகர் வந்து வந்து அந்த மலையில கொடைச்சா மாதிரி சிலையை வடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வேல் மட்டும் கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த கோவிலோட சிறப்பு அந்த முருகருக்கு அபிஷேகம் கிடையாது. அந்த புணுகு அப்படின்ற ஒரு எண்ணெயால் தான் அவருக்கு அந்த அவருக்கு பூசப்படுது. கையில் இருக்க வேலுக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்படுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் முருகருடைய முதல் கோவிலா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு முன்னாடி கோவில் முருகருக்கே இல்லையாப்பா, இதுக்கு இப்போ தான் வந்துச்சா அப்படிங்கும்போது ஆமாங்க, டவுட்டாக தான் இருக்குது. ஏன் முருகர் எவ்வளோ வருஷம், பல ஆயிரம் வருஷங்களாக, பல கோடி வருஷங்களாக இருக்குது, முருகருக்கு இப்போ தான் வந்துச்சா கோவில் கேட்கும்போது அப்போ நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தா அப்படி என்ன கிடைக்குதுன்னா இந்த கோவில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. அதாவது இந்த குடைவர அந்த மலையில் குடைஞ்ச அந்த முருகருடைய இது சிலை ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மக்கள் பார்த்துருக்குறாங்க. அது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி தெரியுங்களா? திருமண கோலத்தில் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு, திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு திருமண கோலத்தில் சந்தோஷமாக நிற்கிற இடம் தான் இந்த இடம், தெய்வானை கூட நிற்கிற இடம் தான் இந்த இடம்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதுதான் முதல் கோவிலா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, முருகருக்கு ஆதாரம் நீங்கள் நிரூபிக்க முடியுமா? கடவுளை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையா? அது சரி, இந்த சிலைக்கு ஆதாரம் நீங்கள் சொல்ல முடியுமா? அதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணவே முடியாது. அது மலை எப்போ உருவாச்சோ அந்த டைமில் இவங்க அதுக்கு பிற்பாடு பக்தியால் யாரோ குடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல அதே சுயம்புவா அப்படி தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றத்துக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற டாப்பிக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த திருப்பரங்குன்றத்தை முடிச்சிருவோம். திருப்பரங்குன்றத்தில் மீதி கூட விஷ்ணுவும் அப்புறம் சிவன் அவர்களும் இவர் கல்யாணம் பண்ணுற மாதிரி சிலைகள்லாம் பக்கவே இருக்குது. இந்த குடைஞ்ச அந்த சிலையை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த முருகரை குடைவரை கோயிலாக பாண்டியர்கள் மாற்றினாங்க. அப்புறம் பிற்பாடு கடைசியாக நாயக்கர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு குடைவரை கோயிலாக ஆகிட்டாங்க. திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிறது இன்றைக்கி நேர்த்தி கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேலே இருக்கிற அந்த கோயில். அது கிபி 7ஆம் நூற்றாண்டில் குடைவரை கோயிலாக மாற்றப்பட்டது. ஆனால் அந்த குடைவரை கோயிலுக்கு முன்னாடி மலையில் இருக்கிற சொரூபம், அந்த குடைச்சி வச்சிருக்க சொரூபம் எவ்வளோ வருஷங்களாக, எவ்வளோ 1000 வருடங்களாக இருக்குது, நம்மளால் கணிக்கவே முடியாது. வரலாற்று ஆய்வாளர்களை போய் அதை போய் டெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா கடவுள் பேரில் இருக்கிற இந்த மேட்டரை நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் நீங்கள் சிலதெல்லாம் ஆராயக்கூடாது. அந்த மாதிரி இது ஆராய முடியாத விஷயங்கள். சரி, அப்படி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இன்னிலேருந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி 2004 நம்ம ஊரில் அதாவது சுனாமின்ற ஒரு முதல் விஷயமாக நான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்குது, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ 2004 இந்த சுனாமி வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியாமல், ஆனால் நான் அனுபவிச்சிருக்கேன். 2004 சுனாமி வரும்போது நம்ம தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அதில் திருச்செந்தூர் முருகனை அந்த சுனாமி தாக்காமல் பின்வாங்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரங்களும் இருக்குது. அது ஏன் பின்வாங்கினாங்கன்னு கேட்கும்போது, அவர் இருக்க அந்த திருச்செந்தூர் முருகர் இருக்க இடம் சந்தன மலைன்னு சொல்லப்படுது. அறிவியல் பூர்வமாக சொல்லும் போது அந்த மலையாண்ட தண்ணி வரக்கூடாத மாதிரி விஷயம் எது இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எந்தளவு தெரியும். ஆனால் அங்கே முருகர் இருக்கார், அங்கே முருகர் கோயில் இருக்குது, வரலன்ற மாதிரி அவங்க அங்கே நம்பப்படுது. அதே நேரத்தில் இதெல்லாம் தாண்டி சுனாமியோட தாக்கம் ஃபுல்லாக இருந்தாலும், இந்த சுனாமி பல உயிரை பலி கொண்டாலும் 2004 அந்த மகாபலிபுரத்தில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா புலிக்கொகை டைகர் கேவ்னு கேள்விப்படுறேன். நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே பல்லவர்கள் ஒரு புலிக்கொகையை யாழி, ஆக்சுவலாக புலிக்கொகை கிடையாது, யாழி முகத்தை வரைஞ்சி அதனால ஒரு மேடை மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுலேயும் பாதிலே விட்டு போன மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு அவங்க அந்த டைமில் போருக்கு போனாங்களா, இல்லை வேறு ஏதோ விஷயம் அவசரமாக ஏதோ போனாங்களா என்னன்னு தெரியல. அதனால் அந்த செதுக்கப்பட்டது பாதிலே நின்றுருக்கும். இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முழுசாக செதுக்கி இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு லைட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே விட்டு போன மாதிரி இருக்குது. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது தெரியும். அதே இடத்துல ஒரு கல் செங்குத்தான் இருக்குதுங்க. அதே அந்த சொல்கிற டைகர் கேவில் அது ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் விரிவாக அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே புலிக்கொகைக்கு முன்னாடியே நம்மளுடைய முருகர் அங்கும் வீற்றிருக்கிறார். அங்கே திருப்பூரில் தான் இருக்காரா, திருச்செந்தூரில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலுவான் குப்பம் என்ற இடத்துலையும் முருகர் 2300 வருஷமாக புதஞ்சிருக்கிறாரு. அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு மெய் சிறுத்து போயிடுவீங்க.
அந்த இடம் சாலுவான் குப்பன்ற இடம். அந்த இடத்துல வந்து முருகர் வந்து இப்போ வீற்றிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த இடத்த போய் பார்க்கும்பொழுது, அந்த இடத்த பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த சாலுவான் குப்பம் வந்து 2004 சுனாமிக்கு அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2004 சுனாமி தண்ணி உள்ள வருது. உள்ள வந்து தண்ணி திருப்பி பின்னாடி பின்வாங்குது. பின்வாங்கும்போது அந்த மலையோடைய வந்து இது மேடு தெரியுது. அங்க இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வரலாற்று ஆய்வாளர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அத ஆராய்ச்சி பண்ணும்போது, அதில கல்வெட்டுலாம் இருக்கு. கல்லுல செதுச்சியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆ என்னடா இது சொல்லிட்டு, சரி ஓகே இத நோக்கி நம்ம பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த கல் ஓரமாவே கிளீன் பண்ணி பார்த்தா, அந்த பாறைக்கு பக்கத்தில ஒரு பெரிய முருகர் கோவில் இருக்குதுங்க. அந்த முருகர் கோவிலா அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப்ன்னு கேட்டீங்கன்னா வந்து, அதுக்கு அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பலிபீடம் இருக்கு. பலிபீடம் தாண்டி கல்லால் ஆன முருகருடைய வேல் இருக்கு. இப்பலாம் வந்து நம்ம இரும்பால் ஆன வேல் தான் வச்சிருக்கோம். ஏன் கல்லால செய்யணும்? இந்த கல்லால் ஆன வேல வந்து கந்தம்னு ஒரு பேர் இருக்கு. இந்த அந்த வேலுக்கு. இத நீங்க சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா, இது நீங்க இன்னைக்கு நேத்தி கிடையாது. 2300 வருஷம்ன்றதே நம்ம கம்மி. அத நம்மளால சொல்லவே முடியாது. அத இப்ப நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது இப்ப. அது 2300 வருடங்களுக்கு முன்னாடியே இருக்கு. ஏன்னா, இரும்பு நாகரிகம் ஒண்ணு வந்து கீழடியில தோண்டி எடுக்கும்பொழுது, கீழடியில இருக்க இரும்புலாம் பார்க்கும்பொழுது, அது வந்து அதுவே நம்ம 2200, 600, 700 வருஷம்னு சொல்றோம். அப்ப இரும்பு நாகரிகமே தோன்றாத இந்த இடத்த, அப்ப கல்லாலான வேல் வச்சிருக்கிறாங்கன்னா, அப்ப அதுக்கும் முன்னாடி எவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் தோன்றியிருக்கணும். அது கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும், யோசனை பண்ணி பார்க்கணும். வரலாற்று ஆய்வாளர்கள் இதையும் இந்த பார்வையிலும் அவங்க இத பார்க்கணும். இது ஒரு சைடுல இருந்தாலும், இந்த இடத்துல முருகருடைய கர்ப்பகிரகம் சொல்றேன் இல்லையா? அதுல வந்து முருகர் இல்லையா? ஆமாங்க முருகர் இல்ல. அங்க வந்து 2க்கு 2 2.2 மீட்டர் கிட்ட வந்து ஒரு பள்ளம் தான் இருக்கு. அந்த பள்ளத்துல வந்து முருகர் இருந்திருப்பாரா? சிலை வச்சிருப்பாங்களா? அப்படின்றது வந்து ஒரு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இவங்க வந்து வரலாற்று கண்டுபிடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு சங்கம், சின்ன விநாயகர் சிலையோ, லிங்கமோ, அப்புறம் வந்து ஒரு டெரகோட்டான்னு சொல்றாங்க இல்லையா? அதுல வந்து டான்ஸ் ஆடுற மாரி ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா குறவை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க. குறிஞ்சி நில மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கும்போதும், சில பல விஷயங்கள் இருக்கும்போதும் வந்து அந்த குறவை கூத்து ஆடுவாங்க. அதாவது ஒரு 6, 7 பேர் சேர்ந்துக்கின்னு கை கோத்துக்கின்னு இப்படி ஆடுவாங்க இல்லையா? அந்த இந்த கும்மி அடிமா கும்மி அந்த மாரி பாட்டுக்கு வந்து அப்ப ஆடியிருக்காங்க. இத வந்து சிலப்பதிகாரத்தில வந்து இந்த குறவை கூத்து பத்தி விவரமா சொல்லியிருக்காங்க. எந்த மாரி குறவை கூத்து, எதுக்கெல்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல குறவை கூத்து ஆடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டெரகோட்டா அந்த பட்டய இதுல என்ன சொல்றது? செம்பும் மண்ணால ஆன அந்த இதுல அது எழுதியிருக்குது. இந்த வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு இது. இத வச்சு பார்க்கும்போது குறவை கூத்து ஆடும்போது, அப்ப எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கர்ப்பகிரகத்துல வந்து முருகர் இல்லன்னா, அப்ப என்ன இருந்திருக்கும்? அப்ப யார வச்சு கும்பிட்டுருப்பாங்க? ஒருவேள வந்து அந்த இடத்துல செவுத்துல வந்து வரைஞ்சு இருந்து முருகர வழிபட்டுருப்பாங்களா? அப்போ தானியங்கள வந்து அந்த இடத்துல போட்டு வந்து முருகர வழிபட்டுருப்பாங்களா அங்க இருக்கவங்கலாம்? அப்படின்ற கேள்விகள் பல எழுது. அ அப்படி அந்த இடத்துல முருகரே நீங்க சிலையே இல்லன்னா கூட, சிலையே இல்லன்னா கூட நம்ம நெனச்ச இடத்துல முருகர் நம்ம கும்பிட முடியும் இல்லையா? அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு வரைபடமோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து வணங்கியிருக்கிறாங்க. முருகனுக்கு ஒரு வேள படைச்சு கூட அந்த நெல்ல கூட படைச்சு கூட வந்து வணங்கியிருக்கலாம். ஏன்னா வெள்ல கந்த வேல் இருக்கு. அதாவது வேல் இருக்கு. அப்போ கண்டிப்பா அது முருகரோட கோயிலா தான் இருக்க முடியும். இத பிடிக்காத சில பேர் வந்து அந்த கந்தவேல், அந்த கந்தம்ன்ற அந்த கல்வேல் இருக்கு இல்லையா? அதையும் வந்து ஒரு 4, 5 வருடங்களுக்கு முன்னாடி சில பேர் வந்து அத அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. அப்புறமா வந்து அத கொஞ்சம் சேர்த்து ஒண்ணா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒட்டி வச்சிருக்கிறாங்க இப்ப. இந்த மாரி கீழ்த்தரமான புத்தி கொண்டவங்க இந்த வரலாற்று விஷயங்கள அழிக்கிறதும், தமிழ் சம்மந்தமான ஆளுங்கள வந்து வெளிய வராம இருக்கிறதும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது சைட்ல ஒரு இது இருந்தாலும், நீங்க என்னதான் பண்ணாலும் இதெல்லாம் நீங்க அழிக்கவே முடியாதுன்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். உண்மையான விஷயம். அது திரும்ப திரும்ப மேல தான் வரும். உண்மைய வெளிய தான் வரும். நீங்க என்னதான் மூடி மறைச்சா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா. அந்த அழிச்சவங்களுக்கு சொல்றேன். சரி ரைட்டு. இந்த இடத்துல வந்து வேற எப்படிப்பா நீங்க வந்து இந்த சொல்றீங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பழசுன்னு. இந்த கந்தம் முருகரோட வேல் இருக்குது அது ஓகே. செங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர், சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றாங்க இல்லையா? சிந்து சமவெளி அங்க, அப்புறம் கீழடி. இந்த இடத்துல என்ன செங்கல்லாம் யூஸ் பண்ணாங்களோ, சுடுமண் செங்கல், அந்த செங்கல் தான் இங்கேயும் இருக்குது. அது மாதிரியான வடிவத்தில இருக்கிற செங்கல் தான். கிட்டத்தட்ட 1 1/2 ஜான் மேல வந்து அந்த செங்கலுடைய சைஸ் இருக்கு. லென்த்து. அகலம் வந்து 1 அடிக்கு இந்த அடிக்கு இருக்குது. இப்ப இருக்க செங்கல்லாம் இந்த மாரி இருக்காது. அப்புறம் பிற்பாடு அந்த செங்கல் அப்படி இருக்காது. அதோட பேஸ்மெண்ட்டு இந்த செங்கலால தான் இருந்திருக்கு. இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு, 300ஆம் நூற்றாண்டுலாம் சொல்றாங்க. அது அதாவது எங்கேயோ போயிட்டீங்க நீங்க அப்படின்ற மாரி அந்த ப்ரூஃப வச்சு சொல்றாங்க. சரி ரைட்டு. இதுக்கப்புறம் இது ஏன் என்ன ஆச்சு கேட்கும்போது,
இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் ஒரு நல்லாவே கட்டியிருக்கிறாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கா எப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பூம்புகார் நகரம், அதே மாதிரி வந்து காவேரி பூம்புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் வந்து குமரிக்கண்டம், இதெல்லாம் வந்து ஆழிப்பேரலை, இது சுனாமின்னு இப்போ பேர் வச்சிருக்கான் ஜப்பான்காரன். அது மாதிரி ஆழிப்பேரலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கி அழிஞ்ச ஊருக்கு தான் நம்மளோட குமரிக்கண்டம், லுமேரி கண்டம், லுமேரியா கண்டம் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த அது எப்படி ஒரு இதுவாச்சோ அந்த மாதிரி வந்து இந்த இந்த பழைய செங்கல் இருக்கு இல்லையா, அது கோவிலாக இருந்திருக்கலாம். அது ஒரு வேளை அந்த காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இது மாதிரி ஆழிப்பேரை வந்து முழுகி இருக்கணும். கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்கும். குமரிக்கண்டம் இருந்தது உண்மை, முழுகுது உண்மைனா இதுவும் உண்மைதான். பூம்புகார் நகரம் உள்ளே போயிருக்கிறது உண்மைனா இதுவும் உண்மைதான். மகாபலிபுரத்தில் இருக்க 7 கோயில் 6 கோயில் தண்ணியில் இருக்குன்னா அப்போ இதுவும் தண்ணியால் முழுகப்பட்டிருக்க இடம்தான். இதெல்லாம் வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணி போன பிறகு மண்ணிலேருந்து கிடச்சிருக்குது. இதே மாதிரி நம்ம இப்போ 2004 எப்படி தோண்டி எடுத்தோமோ, ஒரு வேளை இந்த பல்லவர்கள் அந்த டைமில் வந்து தோண்டி எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. கிபி வந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் வந்திருக்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு அந்த கோயிலை அஜிடியோ இந்த மாதிரி ஒரு கோயிலை விடக்கூடாதான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த கருங்கற்களாக வந்து கோயிலை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பில்ட் பண்ண கோயிலுக்கு நிறைய பேர் வந்து நன்கொடை கொடுத்தா அந்த பாறையில் இப்பவும் இருக்குது. அந்த பாறையில் வந்து இவர் இவர் வந்து நன்கொடை கொடுத்தாரு. இந்த ஒரு நரசிம்மவர்மன் நன்மை கொடுத்தாரு. அந்த பல்லவ ராஜாவை இது கொடுத்த நன்கொடை கொடுத்தாரெல்லாம் இருக்குது. தங்கம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக செலவுக்கு காசு கொடுத்தாங்கலாம் இருக்குது. விளக்கேற்றத்துக்கு நெய் கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் வந்து அந்த தூணில் இருக்குது. அந்த கோயிலோட அந்த பாறையில் அசைக்க முடியாத அந்த பாறையில் இன்னமும் அந்த எழுத்துக்கள் வந்து இந்த பிராமி எழுத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எழுத்துக்கள் அங்கே இருக்குது. இது வந்து பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டது. சரி, ஓகே. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்புறமும் ஒரு பேரழிவு வந்திருக்கு. அதாவது பல்லவர்கள் வந்து இந்த கோவிலை கட்டினதுக்கு அப்புறமும் பேரழிவு வந்திருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து அவங்க கட்டின 7 கோவில் வந்து 6 கோவில் வந்து கடலால் மூழ்கப்பட்டிருக்கு. அதாவது இங்கே மகாபலிபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கோயில் கடல் உள்ளே இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நம்மளுக்கு ஒன்று வருது. இப்போ கடல் உள்ள 6 கோயில் இருக்குன்னா அப்போ எவ்வளவு தொலைவு இருக்கணும் அப்போ அந்த இடம் அப்படின்றது தோன்றுறது இல்லையா? இன்னொன்று வந்து நம்ம ஒரு கோயில் இருக்குன்னா எப்போவுமே நம்ம ஆளுங்க வந்து கோயிலை வந்து ஊருக்கு நடுவில் அந்த அதுலேருந்து தான் நம்ம எல்லா இதுவும் நடக்கும். அப்போ அந்த கோயில் ஊருக்கு நடுவில் இருந்திருக்கும். அது மாதிரி இந்த முருகர் கோவிலும் சரி, அந்த பல்லவர்கள் கட்டின அந்த கோவிலும் சரி நடுவில் தான் இருந்திருக்கணும். அப்போ நடுவில் இருந்திருக்குன்னா அப்போ எவ்வளோ தொலைவு கடல் வந்து அப்படி ஆழிப்பேரலை உள்ளே வந்து அவ்வளோ ஊரையும் மூழ்கடிச்சிருக்கு. இது வந்து சொல்லும் போதே நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இதுக்கு சான்றாக வந்து பூம்புகார் நகரத்தை வந்து நம்ம பார்த்தே ஆவணம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அப்போ வந்து இந்த ஆராய்ச்சிக்கு இந்த உதவி பண்ணியிருக்க தமிழ்நாடு அரசு மூலிமா உதவி பண்ணி பூம்புகார் நகரத்தை ஆராயணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ இருக்க இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கிணறு இருக்கா, அதாவது இந்த இது இல்லையா, சுடுமண்ணில் செஞ்ச கிணறு மாதிரி ஒரு ரவுண்டு வடிவம் இருக்கிறதாகவும், அதே மாதிரி வந்து கப்பல்லாம் நிறுத்தத்துக்கு ஒரு யூ வடிவில் வந்து சில விஷயங்கள் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளோட தமிழர்கள் வந்து கடலால் வந்து மூழ்கடிக்கப்பட்டு அதை போயிருக்கிறாங்க. அது மாதிரி தான் குமரிக்கண்டமும் போயிருக்குது, பூம்புகார் நகரும் போயிருக்கு. வரலாற்று சாய்வாளர்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம சென்னை மாநகரமோ இந்த கடலை ஒட்டி இருக்க விஷயமோ வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்தில், ஒரு 30-40 வருஷத்தில் கடலால் வந்து கடல்கோள் அப்படி வந்து திருப்பி வந்து நம்மளை வந்து அடித்து தூக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் போது இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நடந்திருக்கு, இது நடக்காமலாம் இல்லை, நடந்திருக்கு, ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பல்லவர்கள் கட்டின கோயில் வந்து கிட்டத்தட்ட 6 கோயில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அப்போ 6 கோயில் வந்து கடல் உள்ளால் போயிருக்கு. அப்போது குமரிக்கண்டமும் அந்த மாதிரி கடல் பிறவோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்க மக்கள் தான் வந்து செதறி போய் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, வியட்நாமு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா முதற்கொண்டு பரவி போயிருக்கிறாங்க. அது கடலில் மொத்தமாக மூழ்கிருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தென்பாண்டிய நாடுன்னு சொல்கிற இடம் வந்து அங்கே தான் இருந்தது. இப்போ இருக்க பாண்டிய நாடு, அதாவது மதுரை வந்து அப்புறமா வந்து அவங்க குடிபெயர்ந்து வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாறுங்க. நம்மளால் வந்து ஜீர்ணிக்க முடியாத விஷயம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து சங்க காலத்துலேருந்தே இந்த கோயில் இருக்குதுன்றதுக்கு இந்த வரலாற்று ஆய்வுகள், இந்த வரலாற்று உண்மைகள் வந்து இருக்குது. இப்போ இதுக்கும் வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றம் வந்து 6 படை வீடில் வந்து முதல் படை. இந்த கோவில் தான் முருகருடைய முதல் கோவிலுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வரலாற்று ஆய்வுகள்லாம் பார்க்கும்பொழுது சிலையே இல்லாத இந்த இடம் ஒருவேளை இதுதான் முருகருடைய முதற் கோவிலாக இருந்திருக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று நம்மளுக்கு வருது. அந்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் வந்து முருகர்
யார் மூலயமா வந்து சொன்னால் மட்டும் தான் தெரியும். இதுதான் முருகருடைய முதற் கோவிலா, இதுதான் வந்து கடலால் வந்து அந்த காலத்தில் மூழ்கடிக்கப்பட்டு இப்போ இன்றைக்கி இருக்குதா, ஒருவேளை இதில் இருக்க சிலை என்ன ஆச்சு, சிலை இருந்துச்சா இல்லையா, பல விஷயங்கள் வந்து கேள்வி நம்மளுக்குள்ளே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, முருகர் இருக்கிறது நம்ம நம்புகிறோம். அப்போது இந்த கோவில் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி தோன்றின கோயிலாக கூட இருக்க அத்தனை சாத்தியங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2300ன்றது நம்ம சொல்கிறது. இது அதுக்கும் முன்னாடி இருக்க முருகர் கோயிலில் தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் சாலுவான் குப்பம் வந்து இங்கே நிற்க கிட்ட தான் இருக்குது. சென்னையில் இருக்க யாரா இருக்கீங்கன்னா, மகாபலிபுரத்துக்கு முன்னாடி டைகர் கேவுக்கு முன்னாடியே வந்து சாலுவான் குப்பம் இருக்குது. ரொம்ப காலியாக ரொம்ப அமைதியாக இருக்க இடம். இங்கே அது மன அமைதி கிடைக்கிற இடம். நீங்கள் போனீங்கன்னா பட் வந்து சமவெளியிலேருந்து கீழே இறங்கி வரும் அந்த கோயில். நீங்கள் போங்க, பாருங்கள். நம்மளுடைய முருகர் ஆஹா, ஆதிக்கடவுளான தமிழ் கடவுளான முருகருடைய ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி புதைந்த கோயில் வந்து இது 2004 வந்துச்சு. பல்வேறு ஆளுங்க வந்து இது யூடியூப்பில் போட்டிருந்தாலும், அடியே நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை கேட்டு உங்களால் முடிஞ்சால் நம்மளுடைய தமிழ் தெய்வமான முருகருடைய கோவிலுக்கு வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் அதை ஒரு வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து இந்த காணொலி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முருகர் கோவில் சாலுவான் குப்பம் முருகர் கோயிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வேலை பார்க்கலாம். பாய்.